வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பங்காளிகளும் பகையாளிகளும் எந்த வேடத்தில் எப்போது தத்தமது நகர்வுகளை செய்து கொள்வார்கள் என்ற விடயத்திலும், அதேபோல எதிராளிகளும் பங்காளிகளும் எப்போது இடம் மாறி அடித்துக் கொள்வார்கள் என்ற விடயத்திலும் துல்லியமான எதிர்வு கூறல்களை செய்வது கடினம். இவ்வாறான யதார்த்தங்களை இலங்கையின் உள்ளூர் நிலவரங்களிலும் உலக நிலவரங்களிலும் சமகாலத்தில் காண முடிகிறது. உள்ளூர் நிலவரங்களை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பில் அதன் உச்ச நீதிமன்றம் உட்பட்ட நீதிமன்றங்களை கொண்டுள்ள ஹல்ஸ்ட்ரோப் வளாகத்தில் வைத்து சட்டத்தரணி போல உடையணிந்த ஒருவர் தான் இலக்கு வைத்த பகையாளியை இன்று காலை போட்டு தள்ளிய காட்சியை அங்கிருந்த பாதுகாப்பு தரப்பே எதிர்பார்த்திருக்க முடியாது. கொழும்பில் நடந்த இந்த சம்பவத்தில் இலங்கையின் பாதாள உலக கும்பல்களின் கிங்பின் தலைவர்களில் ஒருவரான கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டார். இவ்வாறான பச்சைக்குருதி படுகொலைகளை நடத்திய வரலாற்றை கொண்ட இந்த நபர் இறுதியில் தனது முன்னிய பங்காளிகளால் இல்லையென்றால் பகையாளிகளால் திட்டமிடப்பட்ட ஒரு நகர்வில் தானும் பலியாகி போனார். இன்று காலை காலியில் உள்ள பூசா சிறைச்சாலையில் இருந்து வழக்கு ஒன்றுக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவரை ஒரு கொலையாளி தனக்கு கிட்டிய கூலி கொலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது பகையாளியை தீர்த்து கட்டும் வஞ்சத்தின் அடிப்படையிலான இலக்குக்கு இந்த நகர்வை செய்திருக்கக்கூடும். ஆனால் இந்த சம்பவம் இலங்கையின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றமைதான் அதிர்ச்சிகரமானது. அதுவும் தங்களைப் போல வழக்கறிஞர் உடையில் மாறுவேடமிட்டு தங்களுடன் கூடவே நின்ற ஆயுததாரி ஒருவர் திடீரென இந்த செயலை செய்தமை கண்டு அங்கு கூடி நின்ற உண்மையான சட்டவாளர்கள் வெலவெலத்து தான் போனார்கள். திரைப்படம் ஒன்றில் வெறும் காட்சியை நினைவூட்டும் வகையில் இந்த போட்டு தள்ளுதல் இடம்பெற்றது. ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்துக்குள் இந்த சம்பவம் இடம்பெற்ற பின்னர் அந்த வளாகம் ஸ்ரீலங்கா அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு இந்த கொலையுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஏகேடிஆரின் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல நாடாளுமன்றத்தில் செப்பிக்கொண்டார். இந்த கொலை சம்பவம் நாடாளுமன்றத்தில் உடனடியாகவே எதிரொலித்திருக்கிறது. இலங்கையில் தற்போது படுகொலைகள் தினமும் நடப்பதாக கூறிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த பிரச்சனையை தீர்க்க உடனடியாக அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என்றார். ஆனால் இலங்கை தீவில் இவ்வாறான பச்சை குருதி படுகொலைகளின் சகாப்தம் தனது தந்தையான ரணசிங்க பிரேமதாசாவின் காலத்திலும் பச்சை புலிகள் என இயங்கிய கொலைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட யதார்த்தத்தை சஜித் பிரேமதாசாவும் மறுத்துக் கொள்ள முடியாது. இந்த விடயத்தில் சில மறதிகள் யாருக்காவது இருக்கக்கூடுமானால் 90ஆம் ஆண்டு பிப்ரவரி 18 அதாவது 35 வருடங்களுக்கு முன்னரான நேற்றைய நாளில் மனோராணி சரவணமுத்து என்ற தமிழ் தாயை கொண்ட ரிச்சர்ட் டி சொய்சா என்ற பிரபலமான சமூக செயற்பாட்டாளர் படைப்பாளியை அவர்களின் வீட்டு தோட்டத்தில் தாயார் மனோராணியின் முன்னிலையில் கடத்தி சென்று பெரும் துன்புறுத்தல்களுடன் அவர் படுகொலை செய்யப்பட்டு கடற்கரை ஒன்றில் வீசி எறியப்பட்ட சம்பவம் தனது தந்தையின் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது என்ற விடயத்தை சஜித் பிரேமதாசா நினைவூட்டிக் கொள்வது அவசியம். கொழும்பின் புறநகர மொரட்டுவை கடற்கரையில் தலையிலும் தொண்டை பகுதியிலும் சுடப்பட்டு சித்திரவதைகளால் தாடை உடைக்கப்பட்டு வீசி எறியப்பட்ட ரிச்சர்ட் டி சொய்சாவின் உடலை அவரது நண்பரும் சக ஊடகருமான தராக்கி சிவராம் அடையாளம் காட்டியதும், ஆனால் இவ்வாறாக ரிச்சர்ட் டி சொய்சாவின் உடலை 15 வருடங்களுக்கு முன்னர் அடையாளம் காட்டிய அதே சிவராம் பின்னர் இதேபோன்ற குரூரமான சித்திரவதைகளுடன் இன்னொரு நீர்நிலையில் உடலாக கண்டெடுக்கப்பட்ட துன்பியல் வரலாறும் இலங்கைக்குரியது. ரிச்சர்ட் டி சொய்சா ஜேவிபியின் ஒரு உறுப்பினர் என்ற ஐயத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கொலைப்படையால் அவர் குரூரமாக கொல்லப்பட்டார். இப்போது ஸ்ரீலங்காவில் அதே ஜேவிபி உள்ளுடன் ஆட்சிதான் நிலவுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் ரணசிங்க பிரேமதாசாவின் நேரடி அரசியல் வாரிசான சஜித் பிரேமதாசா இலங்கையில் சட்டம் ஒழுங்கை உறுதி செய்ய அரசாங்கம் கடுமையான நகர்வை எடுக்க வேண்டும் என இன்று நாடாளுமன்றத்தில் கோரியிருக்கிறார். சஜித் பிரேமதாசாவின் கோரிக்கைக்கு பதிலளித்த ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச பாதாள உலக குற்றவாளிகளை வீழ்த்த தமது அரசாங்கம் மும்முரமாக இயங்கிக் கொள்வதாக கூறினார். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்ற முன்றலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்ட பின்னணியில் இப்போது ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் உள்ள நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு படுகொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
இக்கேடிஆரின் அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் என்னதான் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் பாதாள உலக கும்பல்கள் அற்ற தூய்மையான இலங்கை குறித்து பேசிக்கொண்டாலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடரத்தான் செய்கின்றன. இக்கேடிஆரின் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி உருவாகிய பின்னர் கடந்த சில நாட்களில் மட்டும் இவ்வாறாக நடந்த போட்டு தள்ளுதல்களில் இதுவரை 78 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். முன்னிய பங்காளிகள் மற்றும் பகையாளிகளை பதம் பார்க்கும் இவ்வாறான நகர்வுகள் உள்ளூரில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் வரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் கடந்த 3 வருடங்களாக உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இசைவாக இருந்து ரஷ்யா மீதான போரில் உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களையும் அள்ளி கொடுத்த அமெரிக்காவிலிருந்து இப்போது உக்ரைன் தான் ரஷ்யாவை வலிந்து போருக்கு இழுத்தது என்ற டொனால்ட் ட்ரம்பின் சொல்லாடலும் உக்ரைனை மையப்படுத்தி ரஷ்யாவுடன் இடம்பெறும் பேச்சுக்களில் உக்ரைனிய தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கோ அல்லது ஐரோப்பிய தலைவர்களுக்கோ இடமில்லை என்ற அவரது கராரான நிலைப்பாடும் நேற்று வந்தது. நாளையுடன் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அரசு தலைவராக பதவியேற்று 1 மாதம் கடக்கும் நிலையில் 1 மாத காலத்துக்கு முன்னர் இருந்த அமெரிக்காவின் உக்ரைனிய நிலைப்பாடு இப்போது தலைகீழாக மாறிவிட்டது. அதாவது பங்காளிகளும் பகையாளிகளும் இடம் மாறிவிட்டனர். இப்போது அமெரிக்காவின் முன்னிய பங்காளியான உக்ரைனிய தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை உக்ரைனின் அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதே டொனால்ட் ட்ரம்பின் நோக்கமாக உள்ளமை வெளிப்படையாகவே தெரிகிறது. உலக அரங்கின் இவ்வாறான உதாரணத்துடன் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். கடந்த வருடம் இடம்பெற்ற 2 தேர்தல்களிலும் ஏகேடிஆர் தரப்புக்கு ஆதரவளித்து ஏகேடிஆரை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாகவும் அவரது சிஸ்டம் சேஞ்ச் தேசிய மக்கள் சக்தியை அரசாங்க தரப்பாகவும் மாற்ற முனைந்த தொழிற்சங்கங்கள் இப்போது ஏகேடிஆர் தரப்புக்கு தாம் வழங்கிய பங்காளி நிலையை படிப்படியாக மாற்றி பகையாளி நிலைமைக்கு நகர்த்துவது புதிய காட்சியாகின்றது. அதன் ஒரு அங்கமாக இன்று அதிகாலையிலிருந்து இலங்கையில் உள்ள அனைத்து உணவகங்கள் மற்றும் தங்கு விடுதிகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலையை அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவு உரிமையாளர்கள் சங்கம் தடாலடியாக உயர்த்திவிட்டது. ஏகேடிஆர் அறிவித்த வரவு செலவு திட்டத்தில் தமது தரப்புக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்ற சீற்றத்துடன் ஏகேடிஆர் தரப்புக்கு முன்னர் ஆதரவளித்த இந்த தொழிற்சங்கம் இப்போது அவரது அரசாங்கத்தை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டு மக்கள் மீது தமது விலைவாசி ஏற்றத்தை சுமத்தியுள்ளது. அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்த விலை பட்டியலின் அடிப்படையில் இன்று காலை முதல் வெறும் தேநீரின் விலை 5 ரூபாயாலும் பால் தேநீரின் விலை 10 ரூபாயாலும் புலவுச்சோறு மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவற்றின் விலைகள் 30 ரூபாவாலும் சிற்றுண்டிகளின் விலைகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுவிட்டன. ஏகேடிஆரின் பாதீட்டில் தமக்கு சலுகைகள் வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையில் இந்த சடிதி நகர்வை செய்த ஏகேடிஆர் தரப்பை முன்னர் ஆட்சிக்கு கொண்டு வர உழைத்த தொழிற்சங்கங்களில் ஒன்று தமது தரப்பில் இந்த விலையேற்றங்கள் அறிவிக்கப்பட்டமைக்குரிய காரணங்களாக ஒரு பட்டியலை முன்வைக்கிறது. அந்த முறையீட்டு பட்டியலில் நாட்டில் உப்பின் விலை 200 ரூபாவாக உயர்ந்து விட்டதாகவும் முட்டையின் விலை மீண்டும் 35 ரூபாவாகிவிட்டதாகவும் 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 1000 ரூபாவை தாண்டிவிட்டதாகவும் தேங்காய் விலையையும் சொல்லிக்கொள்ளவே வேண்டாம், அதுவும் 220 தாண்டிவிட்டதாகவும் பட்டியலை முன்வைக்கிறது. சித்திரை புத்தாண்டு காலத்தில் ஒரு விலைவாசி ஏற்றம் வெறும் அதனால் ஏகேடிஆர் அரசாங்கம் திணறும் என எதிர்வு கூறல்கள் வந்த நிலையில் அதற்குரிய கட்டியங்களாகவும் இந்த உணவு விலையேற்ற நகர்வு தெரிகிறது. இந்த நிலையில் ஏகேடிஆரின் பாதீடு IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியம் போன்ற மையங்களை திருப்திப்படுத்திக் கொண்டாலும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் விலைவாசி ஏறினால் அதனை தமக்குரிய ஒரு தேர்தல் ஆதாயமாக மாற்ற எதிர்க்கட்சிகள் மும்முரப்படுகின்றன. இதன் அடிப்படையில் ஏப்ரலில் ஏகேடிஆர் அரசாங்கம் நடத்த திட்டமிடும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தை ஒத்திவைக்க தமிழரசு கட்சி உட்பட்ட எதிர்க்கட்சிகள் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகத்தை வலியுறுத்தி கொண்டாலும் தேர்தல் ஆணையகமோ இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு உள்ள இலக்கை முகர்ந்து பிடித்து அதுவும் ஒரு நழுவல் நிலையை எடுப்பது போல தெரிகிறது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை ஏகேடிஆர் அரசாங்கத்தின் மீதான மக்கள் வெறுப்பு அதிகரித்த பின்னர் தேர்தலை எதிர்கொண்டால் அதில் ஆதாயம் வரும் என்பது உள்ளுடனாக இருந்தாலும் அந்த உள்ளுடனை வெளியே காட்டாமல் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை மற்றும் நாடாளுமன்றத்தில் தற்போது இடம்பெற்று வரும் வரவு செலவு திட்ட விவாதங்கள் போன்ற காரணங்களை சாட்டாக கூற தலைப்படுகின்றன. எனினும் இந்த விடயத்தில் ஒரு அவதான நிலையை கொண்டுள்ள ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகமோ எதிர்க்கட்சிகள் எழுப்பியுள்ள காலக்கெடு தொடர்பான கவலைகளை முடிந்தவரை கவனத்தில் எடுக்க பார்ப்பதாக நேற்று குறிப்பிட்டு எதிர்க்கட்சிகளை காய்வெட்டுவதாக தெரிகிறது.
அத்துடன் தேர்தலுக்குரிய திகதியை தீர்மானிக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் இசைவாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது என சொல்லும் தேர்தல் ஆணையகம் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளிடம் உள்ள கிடக்கையையும் யாம் அறிவோம் என மறைமுகமாகவும் கூறியுள்ளது. பரீட்சை, பாதீட்டு விவாதம் போன்ற காரணங்களை ஒரு தரப்பு முன்வைத்தால் மறுதரப்போ மே மாதம் வரும் வெசாக் பண்டிகையில் தேர்தலை வைக்கக்கூடாது என கோரிக்கொள்ளும் என குறிப்பிடும் தேர்தல் ஆணையகம் இப்படியே தேர்தலை நடத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு மாதங்களிலும் நொட்டைகளை பிடித்தால் இந்த ஆண்டுக்குள் ஒருபோதும் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தவே முடியாது எனவும் கூறுகிறது. தேர்தல் ஆணையகத்தை பொறுத்தவரை அது முக்கியமாக எதிர்பார்த்த கடந்த 2023ஆம் ஆண்டில் கோரப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய வேட்புமனுக்களை மீளெடுக்கும் வகையில் உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய சிறப்பு ஏற்பாட்டு சட்டம் உருவாக்கப்பட்டுவிட்டது. இந்த சட்டம் சபாநாயகரின் ஒப்புதலையும் பெற்றுவிட்டதால் இனிமேல் இந்த விடயத்தில் அதிகாரபூர்வ வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றுக்காக மட்டும் தேர்தல் ஆணையகம் காத்திருக்க வேண்டும். இந்த வர்த்தமானியும் இன்றோ நாளையோ வெளிவரக்கூடிய நிலை இருப்பதால் அந்த வர்த்தமானி வெளிவந்ததும் தேர்தல் ஆணையகம் தேர்தலுக்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். இதற்கிடையே உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி கொள்வது குறித்து நேற்று தேர்தல் ஆணையகம் தமக்கிடையில் கூடி பேசியும் உள்ளது. இதனால் என்னதான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தலைமையிலான குழு ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவின் படியேறி இயன்றவரை தேர்தலை ஒத்திவைக்க கோரி அழுத்தங்களை கொடுத்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தமது தரப்பு இணைந்து கொள்ளும் வகையில் நடத்தப்படும் பேச்சுக்களின் பெறுபேறுகளுக்காக தேர்தலை பின்னகர்த்த சித்தப்பட்டாலும் இந்த விடயத்தில் ஆகட்டும் பார்க்கலாம் என்று ஒரு செய்தியை மட்டுமே தேர்தல் ஆணையகம் சொல்ல தலைப்படுகிறது. ஏனெனில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காக புதிய சட்டம் தற்போது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட காலப்பகுதியிலிருந்து, அதாவது கடந்த 17ஆம் தேதியிலிருந்து 3 மாத காலத்துக்குள் இந்த தேர்தலுக்குரிய வேட்புமனு தாக்கலை தேர்தல் ஆணையகம் கோரிக்கொள்ள வேண்டும் என்பது நியதியாக உள்ளது. இந்த நியதியை தான் மீறினால் தமது அமைப்பும் நாட்டின் உச்ச நீதிமன்றத்திடம் குட்டு ஒன்றை வேண்ட வேண்டி வரும் என்பது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரியாத விடயம் அல்ல என்பதுதான் இப்போது உள்ள இன்னொரு முக்கியமான விடயம். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ரஷ்யாவுடனான போர்க்களத்தில் உக்ரைனுக்கும் அதன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் புதிய செக்மேட் வைக்கப்படுகிறது. அந்த வகையில் உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து சவுதியில் வைத்து ரஷ்யாவுடன் அமெரிக்கா நேற்று நடத்திய முதலாவது பேச்சுவார்த்தையில் இருந்து ஜெலன்ஸ்கி தந்திரோபாயமாக நீக்கப்பட்டிருக்கின்றார். இதனால் அவர் தனது சவுதி பயணத்தை இறுதி நேரத்தில் கைவிட வேண்டி வந்தது. இப்போது தனது சவுதி அரேபியாவுக்கான அதிகாரபூர்வ பயணம் எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இடம்பெறும் என ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் உக்ரைனை நாசமாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகிக் கொள்ளும் வகையிலான ஒரு மோதலை விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான் தொடங்கியதான ட்ரம்பின் புதிய குற்றச்சாட்டு புதிய அடியாக உக்ரைனுக்கு கிட்டியுள்ளது. ரஷ்யாவின் எச்சரிக்கைகளுக்கு அடிபணிய போவதில்லை எனவும் அமெரிக்க ரஷ்ய பேச்சுக்களால் உருவாக்கப்படும் உக்ரைனிய சமாதான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப் போவதில்லை எனவும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தனது குரலை உயர்த்திய பின்னணியில் ஜெலன்ஸ்கியை உக்ரைனிய அரசியல் அரங்கிலிருந்து ஒதுக்கி தள்ளும் வெளிப்படையான முயற்சிகளில் ட்ரம்ப் இருப்பது தெரிகிறது. ட்ரம்பின் இந்த நிலைப்பாடு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை வலுப்படுத்த தலைப்படுகின்றது. புட்டினுக்கு சாதகமான முறையில் உக்ரைனிய சமாதான ஒப்பந்தத்தை திணிக்க ட்ரம்ப் முயற்சிப்பார் என்ற ஐயங்களையும் ட்ரம்பின் புதிய நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தி வருகின்றன. இன்னும் 5 நாட்களில் 4வது ஆண்டுக்குள் நுழையவுள்ள உக்ரைனிய ரஷ்ய போரின் ஆரம்ப காலத்தில் ஆட்சியில் இருந்த அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனால் உக்ரைனை காக்கும் ஒரு வீரராகவும் ரஷ்ய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளும் ஒரு கதாநாயகனாகவும் பார்க்கப்பட்ட ஜெலன்ஸ்கி இப்போது அதே அமெரிக்காவின் இன்னொரு அரசு தலைவரால் உக்ரைனை நாசமாக்கி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்ற வில்லனாக பார்க்கப்படுவது ஒரு முக்கியமான மாற்றம். அதாவது பங்காளிகளையும் பகையாளிகளையும் இடம் மாற்றும் வாஷிங்டனின் புதிய நிலைப்பாட்டையும் ட்ரம்பின் கருத்து வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் ட்ரம்ப் சவுதியில் நேரில் சந்தித்து பேசலாம் என்ற ஊகங்கள் வலுத்து வரும் நிலையில் ட்ரம்பின் ஜெலன்ஸ்கி மீதான வெறுப்பு கடுமையாக வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை உக்ரைனை மையப்படுத்தி விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் சமாதானமாக போவதே முக்கிய நோக்கமாக இருப்பதால் இந்த விடயத்தில் அவர் ஐரோப்பிய தலைவர்களையும் உக்ரைனிய தலைவரையும் காய்வெட்டி முன்னகர தலைப்படுகின்றார். ஆயினும் உக்ரைனுக்காக உருவாக்கப்படும் சமாதான ஒப்பந்தம் குறித்து ட்ரம்பிடம் தெளிவான நிலைப்பாடுகள் ஏதுமில்லை என்பதையும் அவரது அண்மைய கருத்துக்களில் அவதானிக்க முடிகின்றது. இந்த பின்னணியில் சவுதி அரேபியாவில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் நேற்று சந்திப்பை நடத்திய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இந்த சந்திப்பு தோல்வியடையவில்லை என மகிழ்ச்சி தெரிவித்தார்.
நேற்று ரஷ்ய பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பும் பேச்சுக்களும் நீடித்திருந்தன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் 4 கொள்கைகளில் உடன்பட்டதாக மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். அந்த கொள்கைகளில் முக்கியமான கொள்கையாக உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் முடிவுகளை எடுக்க உதவும் உயர்மட்ட குழுவை நியமிக்கும் விடயமும் முக்கியமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.